யார் எதை சொன்னாலும் எனக்கு மக்கள் தான் முக்கியமே தவிர மக்கள் நெஞ்சங்களிலே நிறைந்து வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கமே தவிர மக்களை நேசிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கமே தவிர மற்றவர்கள் என்னை விமர்சனம் செய்வதை பற்றி நான் கவலைப்பட போவதில்லை. மக்களோடு மக்களாக இருக்கக்கூடியவன், மக்களை நேசிக்கக்கூடியவன், மக்களுக்கு தலைவணங்கக்கூடியவன், மக்களுடைய இதய துடிப்பை புரிந்து கொள்ளக்கூடியவன். ஆகவே என்னை பொறுத்தவரையிலும் நாடு நன்றாக இருக்க வேண்டும், இந்த தொகுதியை வளமாக இருக்க வேண்டும், தொகுதியை வாழ்கிற மக்களுக்கு அனைவருக்கும் பாதுகாப்பு வேண்டும், அனைவரும் எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும், எல்லோரும் ஒரே குடும்பமாக வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் உங்களை வாழ்த்தி. என்ன பாச்சு எங்க போயிடுச்சு அந்த காரணம் விமர்சனம் கடுமையாக இருக்கிறது குறிப்பிட்டான். என்னை பொறுத்தவரையில் விமர்சனமும் மற்றவை பற்றி கருத்துக்கள் சொல்வது சால பொருத்தமாக இருக்கார். நான் மக்களை நேசிக்கக்கூடியவன், மக்கள் என்னை நேசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் 9 முறை வெற்றி பெற்றிருக்கிறேன், 3 முறை வாக்கை கேட்காமல் என்று சொன்னால் மக்கள் என்னை நம்புகிறார்கள். மக்களுக்காக என் உயிர் மூச்சுள்ளவரை நான் இந்த இயக்கத்தில் இருந்து பாடுபடுவேன் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகிய வலியப்பா என்ன தமிழ்நாடு ஆட்சி அமைக்கும் கட்சி எது? 2,50,882 பேர்கள் ஆன்லைன் மூலமாக வாக்கு சேகரிக்கிற வாக்காளர் மூலமாக பதிவு செய்யப்பட்ட ஒன்று. டிஎம்கே 17%, ஏடிஎம்கே 15%, என்டிகே 13%, டிவிகே 55%. இது அதர் பார்ட்டிஸ் 1%. இது தண்ணி பேப்பரிலே ஆன்லைன் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிற புள்ளி விவரம். வேட்பாளர்களை பற்றி கேட்கின்ற போது டிஎம்கே வேட்பாளர் 4%, ஏடிஎம்கே வேட்பாளர் 7%, நாம் தமிழர் வேட்பாளர் 3%. நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக உங்கள் பிரதியாக இருக்கின்ற எனக்கு 85% கிடைத்திருக்கிறது. இதுதான் இங்கே இருக்கிற ஆன்லைன் மூலமாக எடுக்கப்பட்டிருக்கிற புள்ளி விவரம். ஆகவே மக்களோடு மக்களாக நான் நேசிக்கிறேன், மக்களை வாழ வைப்பதற்காக என் உயிர் மூச்சுள்ளவரை நான் பாடுபடுவேன் என்பதை மட்டும் இந்த நேரத்திலே தெரிவித்து, எது எப்படி வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சொற்கள் நம்மை வசமாடினாலும் சரி, காய்க்கின்ற மனத்திற்கு தான் கண்ணடி விடும். ஆகவே நான் அதை பற்றி கவலைப்படவில்லை. எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும், அதுதான் நெஞ்சார்ந்த நிலையில் என்று அதை சொல்லுகிறேன். ஆகவே வருகின்றிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை கோடான கோடி நன்றியுடன் உங்கள் பாதங்களுக்கு தெரிவித்து, நம்முடைய தலைவர் வெற்றி பெற வேண்டும், ஆட்சி மலர வேண்டும், அதற்காக நீங்கள் விசர்ஜனத்திலே வாக்களித்து மாபெரும் வெற்றியை ஈட்டித் தர வேண்டும் என்று உங்கள் பொறுப்பாளர்களை வேண்டும் என்று கேட்டு, புதிதாக வாக்களிக்கின்ற வாக்காளர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் பாராட்டுதலையும் நன்றியும் நான் தெரிவித்து, நீங்கள் எல்லா நலமும் பெற வேண்டும். முதல் வாக்களிக்கிறீர்கள், உங்கள் வாக்கு தமிழ்நாட்டுடைய தலையிலத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்று அன்போடு வேண்டி